பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 18/12/2023 முதல் 24/12/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இவ்வளோ நாளாக சனி பகவான் மகரத்தில் தான் இருந்தார். இப்போது கும்பம் சென்று விட்டார். அவர் வக்கரம் பின்னோக்கி வந்தார். இப்போ அவர் நேர்கதியில் இப்போ கும்பத்தில் இருக்கார். 2ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி பீடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். கொடுக்கல் வாங்கல், நல்ல பண வரவு, பொருள் வரவு, ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு டீலிங், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்க போகுதுங்க. உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள். அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீங்க, உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அப்போ உண்மையான உழைப்பாளி அப்படின்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க தான். அப்போது இந்த கல்வித்துறை, நிதித்துறை, நீதி, அரசியல், சினிமா, பத்திரிகை, மீடியா, ஆன்மீகம், விளையாட்டு, தனியார் துறை, தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை, கேட்ரிங், கப்பல் துறை, விமானத்துறை, தரைவழி போக்குவரத்து துறை, இப்படி எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் உங்களுடைய பணி சிறந்து விளங்கப் போகிறது. ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே ஒரு பெரிய விசேஷம். உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்கள் எந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் ப்ரொடக்ஷன், அதை வியாபாரிகள், அதை பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேருக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல குரு பகவானே இருக்கார். செவ்வாயனுடைய வீடு. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பெறப்போகிறது. சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 10 அவர் தான் சுக்கிரன். அவர் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலு கூடுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் குறிப்பாக நிதித்துறை, சினிமா, பத்திரிகை, அரசியல், மீடியா, தொழில்நுட்பத்துறை, ஆன்மீகம், இன்டீரியர் டெக்கரேஷன், சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, இப்படி எதில் நீங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பணியாற்றுகிறீர்களோ அதில் நம்பர் 1 விளங்குவீங்க. அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசால் அனுகூலம், சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியனுடைய ஆதரவு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10இல் ஆட்சி பெறுவது சிறப்பு. அதை விட குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. அப்போ தொழிலில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகிறது. தொழிலில் நீங்கள் கடன் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும். அப்படியே நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கடன் கிடச்சா போதும்னு நினைப்பீங்க. ஆனால் 5 லட்ச ரூபா கடன் கிடச்சிருக்கும். அது அப்படியே தொழிலில் போடுவீங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானே செய்யும். ஒரு இமாலய வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், தொழிலை மாற்றி அமைக்கலாம், அல்லது தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். தொழில் சிறந்து விளங்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது புதுசாக உத்தியோகத்தின் தேடி அலைபவர்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சினிமா, இந்த பத்திரிகை, அரசியல், மீடியா போன்ற துறைகளில் உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். பொற்காலம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல இம்மிடியேட்டாக ஷைன் பண்ணி நல்ல பெரிய ஆளாக வருவீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வந்த மகர ராசிக்கு இவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனை என்னன்னா, 7ஆம் இடத்தை சனி பார்த்தார். இப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்க முடியாது, ஏன்னா 2ஆம் இடம் போயிட்டார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கும். நண்பர்களால் இதனால் பிரச்சனை இருந்தது, கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தது. இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எந்த ஒரு அசிங்கம், அவமானம் ஏற்படாது, ஏன்னா 8ஆம் இடம் இல்லையா. அதுக்கு மாறாக இன்சூரன்ஸு க்ளைம் பண்ணிங்கன்னா கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், வரா கடன்கள் வசூலாகும். மற்றபடி 9ல் கேது இருக்கிறார். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். ஆனால் தந்தையால் சில பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள். மற்றபடி தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் நம்பர் 1ஆக வரப்போகிறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு நிலையை காட்டிலும் இப்போது டபுள் பர்பஸ், உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறார். 11 குடையவன் ஆட்சி பெறுகிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நிலை. தொழில்துறை, தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம், தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம். மற்றபடி உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள், ஆடிட்டர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகையாளர், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான ஒரு வாரமாக திகழப்போகிறது. 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் தான், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். மணிகண்டனை, ஐயப்பனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.